ஸ்ருதி ரவி ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ரவி, இந்த ரோஹிணி மட்டும் இல்லைன்னா உங்கள் அண்ணன் வந்து எந்த வேலைக்குமே போகாமல் இப்போ வரைக்கும் ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ரோஹிணியும் மனோஜும் வெளியே வராங்க. ரவியும் ஸ்ருதியும் பார்த்துக்கிட்டே உடனே ரவி இருந்துட்டு அங்கே பாரு அவங்க 2 பேரும் வராங்க, நம்ம பேசுனதை கேட்டுட்டு தான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. இல்லை டப்பிங் பேசுறதுனால எனக்கு தெரியும் எப்படி பேசினா யாருக்கும் கேட்காதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்டிருக்காது, நீ கவலைப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அங்கே வந்த மனோஜ் வந்துட்டு என் பார்த்தீரடா அப்பா எப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு ஆமா அப்பா பேசுறது கரெக்ட் தானே, நீ திடீர்னு இப்படி சொத்து பிரிச்சு கூட அது இதுன்னு சொன்னா அவருக்கு டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. டே நீ கூட எனக்கு புரிஞ்சுக்கலையாடா, இந்த வீட்டை நான் யாருக்காக வாங்குறேன், நமக்காக தானே வாங்குறேன். 30 லட்ச ரூபா நான் இதுக்கு கொடுத்துட்டேன், பேங்க்ல இருந்து கண்டிப்பா 2 crores வந்து சாங்ஷன் ஆயிடும், ஒரு 70 lakhs தானே தேவைப்படுது, அது கூட அரேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வீட்டுல யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அந்த 70 lakhsக்கு நான் எங்க போவேன், அந்த 70 lakhs எங்கிட்ட இருந்தா நான் ஒரு புது ரெஸ்டாரண்டே ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. உங்ககிட்ட இல்லைன்னா என்னடா உங்க மாமனார் வீட்டில் கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ரவியும் ஸ்ருதியை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஏன் அச்சான் கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு ஆமா ஸ்ருதி, உங்க டேடி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு செய்யாம அவர் வேற யாருக்கு செய்ய போறாரு, நீங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்ல, அதனால நீங்க எங்களுக்காக கேட்டு வாங்கி கொடுங்க, நாங்க ஒன்றும் உங்ககிட்ட சும்மா கேட்கல, இதையே கடனா தான் கேட்கறோம், கொஞ்சம் கொஞ்சமா அதை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு இங்க பாருங்க ரோஹிணி, இப்போ எப்படி மனோஜ் வந்து அங்கிள் கிட்ட போய் என்னோட ஷேர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு, அந்த மாதிரி எந்த காலத்துலயும் நான் என் டேடி கிட்ட போய் என்னோட ஷேர் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி இல்லை கொடுக்கலினாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். அவர் எனக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு, நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலே என்ன வேணும், நான் எதுக்காக அவர்கிட்ட போய் கேட்கணும், நான் படிச்சிருக்கேன், நல்ல வேலையில் இருக்கேன், நானே நல்லா ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எதுக்காக அவங்கள போய் கேட்கணும். அதை மீறி அவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் எதுவுமே சொல்லாம தான் வாங்கிக்குவேன். அது மீறி நானே போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். எப்படி இப்போ வந்து இவர் கேட்டு அங்கிளும் ஆன்ட்டியும் ஹர்ட் ஆயிருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து ஸ்ருதி சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் உங்ககிட்ட கடனாக தான் கேட்குறோம், சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு டே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோடா, நான் கடனாக தானே கேட்குறேன், கூடி சீக்கிரமாக கொடுத்துட்றேன், அதுக்கு மாதம் உங்களுக்கு வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட ரவி இருந்துட்டு டே என்னை பார்த்தா எப்படி உனக்கு இருக்குது, நான் என்ன வட்டி கடையாக நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு அந்த முத்து எனக்கு இது வரைக்கும் எந்த ஹெல்ப்புமே பண்ணனதில்லை, இனிமேலும் அந்த முத்து எனக்கு எதுவுமே பண்ண மாட்டான்டா, உனக்கு தெரியும்ல, ஆனால் நீயும் இந்த மாதிரியே பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு ஏன்டா நீ ஒரு விஷயம் சொல்லு, நீ எனக்காக இது வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முத்துவை பற்றி பெரியவங்க மாதிரி தப்பாக பேசுகிற, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது முத்து எனக்காக ஊர்லேருந்து பணம் அனுப்புவான், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன், எனக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, நீ எனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அதை கேட்டோன்னா மனோஜ் அப்படியே மூஞ்சி திருதுன்னு வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. ரோஹிணியும் வந்து அப்படியே தலை குடிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ உடனே மனோஜ் வந்து டேய் நான் இப்போ தானே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கேன், நான் ஃபியூச்சரில் உனக்கு எல்லாமே நல்லா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி வந்து இங்கே பாருடா மனோஜ், நான் வந்து இருந்ததுன்னா கொடுப்பேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்கலாம், நீ போய் என் மாமனார்கிட்ட போய் கேட்க சொல்கிற, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ போய் நான் அவர்கிட்ட பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன்னா இதெல்லாம் டவுரி கேட்குற மாதிரி தானே அர்த்தமாகும், இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. ரவி சொன்ன வார்த்தை கேட்டோன்னே ஸ்ருதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவியை பார்த்து பெருமையாக பார்க்குறாங்க. அப்போ உடனே ரோஹிணி வந்துட்டு ஏன் ரவி நாளைக்கு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மாமனார் கிட்ட போய் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு அதானே, அப்போ உனக்கு என்ன போய் நீ கேட்ப, எனக்கு என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாரு. உடனே ரவி வந்து டே என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஸ்ருதியோட அம்மா வந்து என்னைக்கோ என்கிட்ட வந்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து நீங்கள் நல்ல ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, ஆனால் அதையே நான் திருப்பி கொடுத்துட்டேன், நீ வேணா ஸ்ருதி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்து ஆமா என்கிட்ட வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்குமே வந்து நான் மாமனார் காஸ்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா மனோஜ் வந்துட்டு சரிடா உனக்கு வேண்டாம், ஆனால் எனக்காக கேட்க மாட்டியா, போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு டே நான் எனக்காகவே போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் உனக்கு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டே ப்ளீஸ் டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கெஞ்சறாரு. இப்போ என்ன நான் உனக்கு வேண்டி போய் ஸ்ருதியோட அப்பா கிட்ட வந்து என்னை அடக வைக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி ரவி கேட்கிறாரு. டே நான் அப்படி சொல்லுடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அப்போ அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து நான் போய் என் மாமனார் மாமியார் கிட்ட போய் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னை வந்து ஒரு யூஸ்லெஸ் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னு ஸ்ருதி வந்து ரவியை காம் டவுன் பண்றாங்க. ஆனா ரோஹிணி வந்துட்டு ரவி இருங்க, ஏன் நீங்க இதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன நீ இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், ஆல்ரெடி இவன் அப்பா கிட்ட கேட்டதே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதை மீறி என் மாமனார் கிட்ட போய் கேட்க சொல்றா, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி ரவி கேட்கிறாரு. சுத்தி சொன்ன மாதிரி பெத்தவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்ப எது செய்யணும்னு நல்லாவே தெரியும், நம்மளா அதை இதையும் கேட்டு அவங்களை ஹர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. என்னானாலும் சரி நான் போய் என் மாமனார் கிட்ட போய் காசு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி வந்து உங்க டேடி கிட்ட கேட்க சொல்லி சொன்னது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்க டேடி வந்து ஜெயிலில் இருக்காரு, அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரே ஆசைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது செஞ்சா நீங்க வாங்கிக்கலாம், அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் இப்படி கேட்கறதே வந்து தப்புதான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டோன்னு ரோஹிணியோட முகத்துல ஆடல இருந்தாதானே கொடுக்குறக்கு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து அப்ப யாருமே எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு மனோஜ் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்ப ரவி பேசினது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா தான் இருக்கு, ஒரு பேச்சுக்காக
இதுக்காகவாது மாமனார் கிட்ட போய் நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லாமல் ஹானஸ்ட்டாக இருக்கான்ல, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மனோஜுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. எல்லாரும் அப்படியே ஹானஸ்ட்டாகவே இருங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாச சம்பளம் வாங்குற ஆளுங்களுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் என்னத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் வந்து தப்பான குடும்பத்தில் வந்து பிறந்து தொலைச்சிட்டேன், வா ரோகிணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எடுத்துட்டு உள்ள போறாரு. இவர் லூஸ் மாதிரி பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கறாங்க. அவன் லூஸ் மாதிரி இல்ல, லூசாவே ஆயிட்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. அப்படியே டென்ஷனா உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு ஆளாளுக்கு என்னமோ ரொம்ப பந்தா காட்டிட்டு இருக்கானுங்க, நான் இறங்கி போய் கேட்கறேன்ல, அதான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கத்துறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு சரி விடு மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளும் ட்ரை பண்ணாமையா இருந்தோம், ட்ரை பண்ணோம் கிடைக்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. நம்ம பெரிய வீடு வாங்கி இப்படி இருக்கிறது வந்து அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசுறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு உங்க அப்பா மட்டும் வெளியே இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற, அவர் மட்டும் வெளியே வரட்டும், அப்ப இருக்குது இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு. அவர் நின்றுட்டு இருக்கிறதே வந்து அப்படியே திரும்பி ரோஹிணி வந்து அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியா ரோஹிணி, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னா அப்படிதான் மனோஜ், இந்த உலகமே அப்படித்தான், மற்றவங்க இல்ல அண்ணன் தம்பி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி. அது இப்பதான் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு லைஃப்ல முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம் மனோஜ், அதுவும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது எவரெஸ்ட் ஏறி போற மாதிரி தான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் இப்படி ஒரு பெரிய வீடு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சந்தோஷப்படல, ரொம்ப ஜெலஸா தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நம்ம எப்படியாவது லைஃப்ல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடணும் ரோஹிணி, உங்க அப்பா கிட்ட இன்னொரு தடவை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை கேட்டோன்னா ரோஹிணி வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இல்ல மனோஜ், அவரை திரும்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கே வந்து இவ்வளவு போராட வேண்டியிருக்கு, அப்ப அவர் எத்தனை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கூட அவரோட பார்ட்னர்ஸ் ஏமாத்தினால தான் வந்து அவர் ஜெயில இருக்காரு. இந்த சமயத்துல போய் நம்ம பணம் கொடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கறது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது மனோஜ், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்கு தானே வந்து சேரப்போகுது, அதை அப்ப பாத்துக்கலாம் மனோஜ், இப்ப வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு இப்போதைக்கு நமக்கு 70 lakhs கொடுத்து உதவுற அளவுக்கு இருக்கிற ஒரே ஆளு சந்தோஷி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு அவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு தான் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. ஆமாம் ரோஹிணி, நம்ம பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தேவையான பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அப்போ உன்னோட முழு கான்சன்ட்ரேஷனும் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுல தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி மனோஜ்ங்கெல்லாம் நமக்கு யாரும் உதவி செய்யல, அவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டணும் மனோஜ், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வெறுவாயில் வட சொல்கிற ரோஹிணி சொல்கிறத கேட்டுட்டு இந்த மனோஜ் வந்து அப்படியே பல்லடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.